இருப்பினும் அருமையில் பெருமையில் சிறந்திட்ட என்னுடைய பெயர் சுப்புசாமி என்று அறிவிக்கலாம். சுப்புசாமி ஆகினும் என்னை 10 மாதம் ஒரு நாள் 3000 முதல் தன்னங்கத்தில் சுமந்து இந்த அவனையில் பெற்றெடுத்து என்னை வாடா மகனே, வாடா என் மகனே, வாடா மகனே, வாடா மகனே, வாடா மகனே கொன்று விடுவேன். நீங்க சொன்ன மாதிரி நானும் சொன்னேன். நான் வாடா மகனானே நீ வாடா மகனாங்கிறதா? நீ பிழைக்கிறதுல என்னப்பா அவனுக்கு மேல பயன்பட மாட்டான். நான் மந்திரி அவனுக்கு வேலை செய்யறேன். சொல்லுங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன். நீ காலால வச்ச வேலையை நான் கையில செய்யற மகன். பாதியார இப்படி கொண்டு வந்து திடீர்னு பக்கத்துல ஓடுறீங்க. பயப்படாத மகாராஜா. இல்ல இல்ல நீங்க வேண்டாங்க. நீ வேண்டாம். அப்படியா? அதுக்கு சரி பெற மாட்டேன். சரி பெற மாட்டேன். ஐயா, என்னை பெற்றெடுத்த தெய்வங்கள் யார்? நான் எப்படி பிறந்தேன் சொல்ல வேண்டுமா? என்னை 10 மாதம் ஒரு நாள் அங்கத்தில் சுமந்து இந்த அவனையில் பெற்றெடுத்து ஆராரோ ஆரிராரோ தூராரோ தூரிராரோ நான் குடியிருந்தனே கோயில். குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் படங்க. என் அன்னை ஒரு ஆலயம். ரஜினி படம். நீ குலைக்க கூடாது.
எம்ஜிஆர் படத்தையும் ரஜினி படத்தையும் நான் கேட்டுக்கிறேன். இந்தமே எந்தன் பேர் பெண்மையோ என் இதய கனி நான் சொல்லும் சொல்லில் மலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இந்தமே எந்தன் பேர் பெண்மையோ. இது எம்ஜிஆர் படங்க. இதயக்கனி எம்ஜிஆர் இதயக்கனி ஓடிட்டு இருக்குது. ஆமா ஓடிட்டு இருக்குது. சாமி நண்பா, என்னை பெற்றெடுத்தாரே எனது தந்தையார். யாருங்க நண்பா, ஓய் வளையாபதி என்று அறிவிக்கலாம். உன் தந்தையார் வளையாபதி. தாயி என் தந்தையார் தான் வளையாபதி. ஓஹோ, உன் தந்தையார் வளையாபதி. உண்மை. தாய் யாருங்க? என்னை பெற்றெடுத்து எனது தாய். தந்தை தாய் யாருங்க? தாய் யாருங்க? அம்மா யாருங்க? கேக்குற எங்க அம்மா பேரு பண்டம் பெருத்த பாவாயி. சரி. என் பேரு காம்பு பெருத்த காத்தவராய. எங்க அப்பன் பேரு தடி பெருத்த தாண்டவராய. சரி. என் கூட்டுக்காரி பேரு வேற. இருந்தாலும் இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு மட்டும் என்சில் இப்படி ஒரே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குதே, ஏப்பா இப்படி? எல்லாம் சாயம் பேருங்க. எப்படி? எங்க வீட்டுக்காரி பேரு கூதி பருத்த குப்பாய். 3 கிலோ வர வந்து பிடிச்சுக்கிட வேணாம். சாமி சாமி, அதாவது எங்க அப்பன் தான் ஒரு நாயக்காரன். சரி. ஒரு நாயனாக்காருக்கு போறதா இருந்தா கொஞ்சம் வயசான ஆளு பெருந்தடியை ஊனிட்டு போவோம். அதனால எங்க அப்பன் பேர் தாண்டவராய. மடி சேர்த்துக்க. எல்லாரும் விட்டு அண்டா பானை அடுக்கு பாத்திரம் கம்மியா இருக்கும். கூட 2 வீடு நம்பி கிடக்குது. அந்த அளவுக்கு அம்மா அடவிக்கு வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன். எங்க அம்மா பேரு பாவாயி. பண்டத்தை சேர்த்துக்கிடா. நான் எப்பயுமே கலக்கலை வட்ட போறதா இருந்தா காம்பு கொஞ்சம் கொட்டையா போடணும், நீட்டா போட்டு அங்க போட்டு ஒரே எழுப்பு எடுத்துருது. அதனால என் பேரு காத்தவராய. காம்பை சேர்த்துக்கிடா. எங்க வீட்டுக்காரத்து கொத்தவன். அத்தால கூட்டு பேர் காட்டுல பயிர் நட்டு விட்டு 500 ரூபாய்க்கு பேசினா 300 ரூபாய்க்கு கூலி கழிச்சுட்டு 200 ரூபாய் எடுத்து வந்துருவா. அதனால கூலி பேருக்கு கொப்பாய். நண்பா, சரிங்க. உங்க தந்தையார் தாய் யாருங்க? எனது தாய் யாரு? வளையாவதி என்று அறிவிக்கலாம். ஓ, தந்தையார் வளையண்ணன். உன் தந்தையார் வளையண்ணன். தாயோ வளையாவதி. வளையண்ணனுக்கு வளையாவதிக்கும் பிறந்த என்னுடைய பெயர் சுப்புசாமி. சுப்புசாமி. சரி, நீங்க ஒருவர் தானே கூட அவரது பிறந்திருக்கிறார்? நான் ஒருவன் தான் பிறந்தேனா? என் உடன்பிறப்புகள் யார்? என் உடன்பிறப்புகள் பெயரை சொல்லும் பொழுது சர்க்கரை பதிலே தென்மலை பொழிந்து அதிலே வரும் அமிர்தத்தை எடுத்து நாவினால் அமர்த்தி சுவைத்தால் எவ்வளவு தித்திப்பு. அப்படி தித்திக்கு கூட தம்மைமார்கள். அப்பேற்பட்ட தமைமார்கள் யாரு? தமையமார் யார்? யாருங்க சொல்லட்டா?
நண்பா ஓய் தெரிந்ததா? ஒண்ணும் தெரியலங்க. உள்ள போட மூடிக்கிட்டு கிடக்குதுங்க. என்னது? ஏதோ நீங்க தான் தெரிஞ்சா நீங்களே எப்படி அவுத்து விட்டா தான் தெரியும். மூடிட்டு கிடக்குறதே பரவாயில்ல. உங்ககிட்ட சீட் எடுக்கிறது இல்லையே. என்னதா? சரி நண்பா ஓய் என் உடன்பிறப்புக்கள் யார்? யாரு? அப்புசாமி, சுப்புசாமி. என் பெயர் குப்புசாமி. ஓ அப்பண்ணன் சுப்பண்ணன் குப்பண்ணன். உண்மை. பாருங்க 3 பேர் பிறந்து நாங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு எது? இந்த நாடு எங்கே வாழ்ந்து வருகிறோம்? நீ எங்க வாழ்ந்து இருக்கிற? தமிழ்நாட்டுல இருக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு இடம் இருக்கும்ல, எங்களுதா? எங்க நாடு ஆதமத்த நாட்டுக்கு தெக்கத்த ராஜா. ஓய் தெரிந்ததா? ஒன்னும் தெரியலங்க. அந்த மத்தாள சத்தத்துல தெரியுங்க. டைபிள் மட்டும் நல்ல டைபிளா இருந்தா யாரும் பழைக்கிறதுல நண்பா. நாங்கள் மூவர்கள் பிறந்து நாங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு எது? எந்த நாடு? தென்மதுரை என்று வைக்கலாம். தென்மதுரை. உண்மை. தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய அப்பண்ணன் குப்பண்ணன் சுப்பண்ணன். உண்மை. பாருங்க 3 பேர் பிறந்து சீரும் சிறப்புடன் வளர்ந்து வருகிறோம். அப்படி இருப்பினும் என்னை வளர்த்த எனது தெய்வங்கள் யார்? யாருங்க நண்பா? ஓய் அப்புசாமி என் உடன் பிறந்த சகோதரன். எனக்கு தாய்க்கு தாயாக, அன்னைக்கு அன்னையாக எங்களை வளர்த்து வார்வமாக்கி எனது தாய் யார் தெரியுமா? நண்பா, என்னுடைய அன்னையால் பெயரை சொல்லும் பொழுது எப்படி கார் மேகத்து கொப்பான கூந்தலும்
கருங்கூந்தலும் கார்மேகத்துக்கு ஒப்பான கூந்தலும் கூந்தலும் மீன்களை போல் கண்களும் சித்துடைக்கு போல் எடுப்பும் என் அன்னையால் கூந்தல் மட்டும்தான்டா கருப்பு. மத்ததெல்லாம் செருப்பு. பொம்பளைன்னு பாத்துருக்க மாட்டான். நீ பொம்பளையே பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு அத்தனை சிகப்பா இருக்கலாம், ஆனா அது மட்டும் கருப்பு. எது டேய் ஓய் தப்பா நீ பாத்துருக்கிறியா பொம்பளைய? நண்பா வா, நீ பொம்பளை பாத்துருக்கிற, நான் கண்டுகிட்டேன். நான் கண்டுகிட்டேன் நண்பா. நான் இன்னும் பொம்பளை பாக்கல. சின்னதா ஒரு கேள்வி கொள்ளல தகான்னு சொல்லிவிடணும் நண்பா. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் மண்ணிலே பிறந்து வளர்ந்து வார்வமாகி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திருக்கணும். நான் பாக்கல நண்பா. உனக்கு கல்யாணம் ஆயிருக்குமே? ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் கடைசி நைட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்றா சீக்கிரமா. நண்பையன் தந்தை எப்படி நராதா பருவத்தில் என் தாய் தந்தை இருவரும் ஆண்டு மடிந்தார்களா? அந்த மடிந்த நாள் முதலாக தாய் தந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உண்மை. சின்னம் சிறு வயதிலிருந்து எங்களுக்கு தாய் தந்தையாக எனது அண்ணனும் எனது அன்னையாரும் எங்களை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் எங்களை வளர்த்து வருகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எங்களை வளர்த்து வருகிறார். சரி சாமி, ஒரு விஷயமே என்னப்பா, அதாவது அண்ணியும் அண்ணனும் அதிசயமா பாக்கணுமா? போய் பாத்துக்கலாம். அது இருக்கட்டும், ஒரு கேள்வி கேட்டாங்களா, பதில் சொன்னியா? அந்த கேள்வி எப்படி எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கடைசி நைட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அங்க போனா ஃபர்ஸ்ட் நைட் வந்துருமா? உனக்கு மைண்ட் எப்படி வேலை செய்யுது பாரு. அண்ணா கோமல்னா தெரியலனா அங்கே ஏதாச்சும் கேளு. லேட் ஆகுது நண்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் கடைசி நைட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் நைட்ல பெட்ட போட்டு பெட்ட மேல பூவை போட்டு ஒண்ணு போட்டா ஃபர்ஸ்ட் நைட்டு, ஒண்ணு கீழே போட்டு உன் மேல பூவை போட்டா கடைசி நைட்டா? பல்லகஞ்சிட்டு போறது. ஓ அததான் நான் சொல்லலாம் தான் இருந்தேன்.